அன்பு நண்பர்களுக்கு டாக்டர் சர்வானந்தாவின் இனிய வணக்கங்கள். நண்பர்களே, இந்த காணொளி காட்சியிலே தொடர்ச்சியாக நம்முடைய தொண்டை பகுதியிலே ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை பற்றி தொடர்ந்து நாம் பார்க்க இருக்கிறோம். தொண்டை பகுதியில் என்னென்னலாம் பிரச்சனை நமக்கு வரும் என்பதை பார்க்க இருக்கிறோம். தொடர்ந்து இந்த காணொலியை பாருங்கள், மற்றவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு ஹெல்த் இஷ்யூ அப்படிங்கிறது இந்த வருங்காலத்தில் மிக மிக பெரிய பிரச்சனையாக போகக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. இந்த த்ரோட்டில் நம்ம இப்போ பார்க்க போகிறது க்ரூஃப், CROUP, க்ரூஃப். இது என்ன அப்படின்னா ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன். இந்த வைரல் இன்ஃபெக்ஷனால் என்ன தொண்டையில் நடக்குது அப்படின்னா, தொண்டையில் இருக்கக்கூடிய லாரிங்ஸு, ட்ரெக்கியா, இது ரெண்டுமே வீக்கமடைந்து விடும். அப்படி வீக்கமடைந்து நமக்கு ஏற்படக்கூடிய அந்த இரிட்டேஷன், அதனால் ஏற்படக்கூடிய இருமல், செருமல், இதெல்லாவற்றுக்கும் காரணம் இந்த க்ரூஃப் தான். இது ஆரம்ப கட்டம்னு கூட சொல்லலாம். சரிங்களா? இந்த க்ரூஃப் 3 வகையாக நம்ம பார்க்கலாம். ஒன்று வைரல் க்ரூஃப், இன்னொன்று பாக்டீரியல் க்ரூஃப், இன்னொன்று ஸ்பாஸ்மாடிக் க்ரூஃப் அப்படின்னு பார்க்கலாம். இதனுடைய அறிகுறிகள்லாம் என்னவாக இருக்கும்? இவங்க இருமுனா அவ்வளோ அந்த ரூமே அதிரும், ரொம்ப சத்தமாக இருமுவாங்க. மூச்சு விடும் பொழுதும் வேகமாக மூச்சு விடுவாங்க. மூச்சு விடுவதில் சிரமம் இருக்கும். காய்ச்சல், சளி, இது தொடர்ச்சியாக இருக்கும். அடுத்து இது எந்தெந்த காலங்களில் நமக்கு ஏற்படும் அப்படின்னா, பனிக்காலம், மழைக்காலம், ஈரப்பகுதிகளில் நீங்கள் இருக்கின்ற பொழுது இந்த இன்ஃபெக்ஷன் மிக அதிகமாக விரைவாக ஒருவரை தாக்கும் சக்தி படைத்ததாக இருக்கும். ஸோ இப்போ இந்த மாதிரியான சூழ்நிலையில் தான் நமக்கு இந்த க்ரூஃப் அப்படிங்கிற பிரச்சனை ஏற்படுகிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையை நீங்கள் சந்திக்கின்ற பொழுது நீங்கள் சந்திக்க வேண்டிய மருத்துவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹோமியோபதி மருத்துவர். இதை சரி செய்வதற்கும் மீண்டும் இந்த க்ரூஃப், இந்த வைரல் இன்ஃபெக்ஷன் வராமல் தடுப்பதற்கும் உரிய மருந்துகளை ஹோமியோபதியிலே டாக்டர் ஹனிமேன் அவர்கள் நமக்கு மிக தெளிவாக கண்டுபிடித்து கொடுத்திருக்கிறார்கள். ஆகையினாலே நண்பர்களே, நீங்கள் ஹோமியோபதி மருத்துவரை அணுகி அவரிடம் இந்த பிரச்சனையை சொன்னீங்கன்னா உடனடியாக அதை தீர்த்து கொடுத்து விடுவார்கள். நீங்கள் உங்களுடைய அன்றாட வேலைகளை செய்வதற்கு ஏதுவாக அமையும் என்பதனை கூறி, வாய்ப்பளித்த சர்வம் மற்றும் யோகம் யூடியூப் சேனலுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.